இந்த வீடியோல என்ன பாக்குறோம்னா ஆர்டர் டேபிள் வந்து ஒரிஜினலா இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஷீட் 1 அப்படின்ற ஃபைல்ல போயிட்டா ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா P-002 ஐட்டம் இந்த ஒரு 7 ஆர்டர்ல இருக்கு. P-001 2 ஆர்டர் இருக்கு. அடுத்து P-003 ஒரு ஆர்டர் இருக்கு. இதுல நமக்கு இந்த இடத்துல பிரைஸ் இல்லை. இந்த பிரைஸ் வந்து இன்னொரு சோர்ஸ் ஃபைல் ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் சோர்ஸ் ஃபைல்னு சொல்லி சொல்லணும். ப்ராடக்ட் மாஸ்டர் ஃபைல். இதுதான் நமக்கு சோர்ஸ். இதுல இருந்தா வந்து நமக்கு தேவையான டேட்டா கிடைக்குது. இந்த பிரைஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ P-001க்கு 300 ஆப்பிள்ஸ்க்கு, P-02 சாக்லேட்டுக்கு 25 அப்படின்றது இந்த இடத்துல ஃபில் அப் ஆகி வரணும். நம்ம பிரைஸ் வந்தால் தான் ஆர்டர் குவான்டிட்டி பிரைஸ் போட்டு ஆர்டர் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து பவர் கொரி மூலமா வந்து VLOOKUP பண்ணி கொண்டு வரலாம். VLOOKUPன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே பவர் கொரி மூலமா கொண்டு வரலாம். அதுக்கு வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அது வந்து டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே ஒரு டேபிள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஆர்டர் டீட்டெயில் வந்து காலம் ABCDல அப்படியே இருக்கிறது அப்படியே வந்துடும். அடுத்து காலம் இல வந்து அதுக்கு தேவையான ப்ராடக்ட் நேம் வேணும்னா கொண்டு வந்துடும். ஸோ இங்க பாருங்க, ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் டாட் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படின்னா அர்த்தம் இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள்ல உண்டான ப்ராடக்ட் நேம் இது கொண்டு வந்திருக்குன்னு அர்த்தம். காலம் டில உண்டான டேட்டா தூக்கி கொண்டு வந்து போட்டிருக்கு. அடுத்து ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் டாட் பிரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இடத்துல காலம் எஃப்ல உண்டான டேட்டா தூக்கி இங்க வந்து கரெக்டாக போட்டிருக்கு. எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். P-002 ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து என்ன பிரைஸ் வந்திருக்கும்? 25 வந்திருக்கும். எல்லாமே 25 வந்துருச்சா? அடுத்தது P-001 அப்படின்ற டீட்டெயில் வந்து என்ன வந்திருக்கணும்? இதுக்கு பிரைஸ் வந்து 300 சொல்லி வந்திருக்கும். 2 ஆர்டர் இருக்கு. பட் ஆர்டர் குவான்டிட்டி இல்லைன்றனால இந்த ஆர்டர் குவான்டிட்டி அப்படியே நல் ஆர்டர் குவான்டிட்டி இங்கே இல்லை இல்லையா? P-001 ஒரிஜினல் ஆர்டர் மாஸ்டர்ல இல்லை. அடுத்தது P-003 ஒரு ஆர்டர் இருக்கு. இதுக்கு இங்க நமக்கு ப்ராடக்ட் மாஸ்டர்ல உண்டான ப்ராடக்ட் நேமும் வரல, பிரைஸும் வரல. காரணம் என்ன? ப்ராடக்ட் மாஸ்டர்ல P-003 ஒரு ஐட்டமே கிடையாதுங்க. ஓகே, இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் வந்து பவர் கொரி மூலமா VLOOKUP எப்படி பண்றதுன்ற ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த டீடைல் வீடியோவுக்கு லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.